மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கோவையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். 30% அண்ணா சொல்றாரு 3%. ஆளாளுக்கு ஏதோ ஏலத்தை ஏற்றி விடுற மாதிரி ஏற்றி விடுறீங்க. அவர் 3% தான் சொல்றாரு. 3% தாங்க எது ஒன்றும் 4 பேர் இருக்கிறத வச்சுட்டு உடனே 30% 20% எங்க இருக்குது? என்ன அறிவுபூர்வமான சர்வே எடுத்திருக்கிறாங்க? யாராவது எடுத்திருக்காங்களா? யாராவது நீங்க எடுத்திருக்கீங்களா? ஒரு சர்வேயும் கிடையாது. நீங்க சொல்றத அவர் கேட்டிருக்கிறாரு, அவர் கேட்கறத அவர் கேட்கிறாரு. அவருக்கு சௌரியமா ஒரு 2%, அவரு உங்க சௌரியமா ஒரு 5%. என்னது இது? எந்த ஒரு பர்சன்டும் கிடையாது. அவங்க எல்லாம் அதுக்கு அந்த கட்சி அவங்க கவனம் கொடுக்கணும். நாங்க பாருங்க, எங்களுடைய கட்சி, எங்களுடைய கூட்டங்கள், எங்களுடைய பிரதமர் வரும்போது கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வந்தாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர். எவ்வளவு ஒரு ஒழுக்கமான கூட்டம், எவ்வளவு ஒரு கட்டுப்பாடு, அவ்வளவு ஏற்பாடு. இதெல்லாம் புதுசா வர்ற கட்சிகள் எல்லாம் கத்துக்கணும், நிறைய கத்துக்கணும். ஒரு கூட்டத்தை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், எப்படி மக்களுக்கு வர்றவங்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்கணும், அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் எப்படி செய்து கொடுக்கணும், அவர்களை முறையா அந்த இடத்துக்கு போய் உட்கார வைக்கிறது, இதெல்லாம் அவங்க நிறைய ஏன்னா அரசியலுக்கு இப்பதான் வந்திருக்காங்க, நிறைய கத்துக்கணும். இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்டு அவர்களுக்கு எதிராக மட்டுமே கொண்டு வரப்பட்ட எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் சிஸ்டம். எஸ்ஓபி எல்லா கட்சிக்கும் தானே பண்றாங்க. ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரா இருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டுறாரு. அவர்களுக்கு மட்டுமே பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் போடுறாங்க. தொண்டர்கள் உட்கார்வதற்கு சேர் கூடி போடுறதுக்கு விடல அப்படிங்கிற நிபந்தனை. எல்லா கட்சியும் கூட்டத்துக்கு தேர்தல் எல்லா கட்சியும் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் நடத்திட்டு இருக்காங்க. சும்மா ஏதோ குற்றம் சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இருங்கண்ணா, அவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, அவங்க எல்லாம் இன்னும் நிறைய சொல்ல இருக்கிறாங்க. ஆனா ஒரு நிமிஷம் தவிர்ப்பதற்கான காரணம் சார் அந்த ஒரு கேள்வி வர்றேன்னா மத்தவங்க எல்லாம் சொல்லுங்கண்ணா. இப்போ இந்த தலைமை, அதாவது இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சி தலைமைகள் தனியா கட்சி ஆரம்பிச்சு 1% ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பி இருக்காரு. நான் தானே சொன்னேன், விஜய்க்கு முதல்ல 1% ஓட்டு வாங்குவாரான்றது பாருங்கன்ற. நான் அவர் சகோதரர் சொன்னார்ல, ஏதோ இஷ்டத்துக்கு நீங்க ஏலம் வைக்கிற மாதிரி நான் இத்தனை பர்சன்ட் அப்படி இல்ல. யாராவது அறிவுபூர்வமா, அறிவியல் ரீதியா, சயின்டிபிக்கா சர்வே எடுத்து இத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்களா? யாரு கூட சொன்னதில்லை. தேர்தல் வந்தா தான் தெரியும் மக்கள் எந்த அளவுக்கு ஓட்டு போடுறாங்க. நம்ம இப்போ தேர்தலை மையமா வச்சு முன்கூட்டியே நான் கொடுக்கறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு போலியான நாடகத்தை நடத்தியிருக்கிறார். இது எப்படின்னா யாருன்னா தடுக்க முடியும்? கவர்மெண்ட் அவங்க கிட்ட இருக்குது, அவங்க அக்கௌண்ட்ல பணம் போட போறாங்க. யாரு போய் தடுக்க முடியும்? ஒரு ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிருன்ற மாதிரி நினைக்கிறார். ஒரு முதலமைச்சருக்கு இது அழகு இல்ல. யார் அவர் சொல்ல முடியுமா? நான் யாராவது இதை தடுக்க நினைச்சாங்கன்ட்டு ஆதாரம் இருக்கிறதா? ஏற்கனவே அந்த விபி ராம்ஜி பத்தி சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், வாங்க நேரடியா விவாதம் செய்யலாம், இதுல யாருக்கு பாதிப்புன்ட்டு. அதை பத்தி அவன் வாயை திறக்கல. நாங்க 125 நாள் வேலை வாய்ப்பு கொடுத்தோம், அதை பத்தி வாயை திறக்கல. இப்போ யாருமே சொல்லாத ஒன்ன தேர்தலுக்காக நம்மளுடைய சகோதரிகள் இன்னைக்கு அவங்க மேல கோபத்தில் இருக்காங்க. திமுக மேல கோபத்தில் எப்பயுமே தமிழ்நாட்டினுடைய சகோதரிகள் திமுக மேல மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்கிறவங்க. திமுகவுக்கு அவங்க எப்பயுமே வாக்குகளை கொடுக்க மாட்டாங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.